அன்னபூர்ணி, சிந்து இப்ப நான் உன்கிட்ட கேட்குற கேள்விக்கு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி, நீ உண்மைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சிந்து என்ன கேள்வி கேட்க போறாங்களோ அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தோட இருக்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி, இங்க பாரு. நீ சிவாவ ஏமாத்தி தான் உன் கழுத்துல தாலி கட்ட வச்சியா? அது எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். உண்மைய சொல்லு. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கைய பிடிச்சு தலையில வச்சுட்டு, சொல்லு சிந்து உண்மைய சொல்லு. எனக்கு வேற வழி தெரியல. நீ சொல்ற பதில்ல தான் நான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்றாங்க. உடனே சிந்து, என்ன அத்தை இப்படி சொல்லும்போது என்னால மறுக்க முடியல டாக்டரே. நான் உண்மைய சொல்ல போறேன். என்ன ஆனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு சிந்து உண்மைய சொல்றாங்க. நான் டாக்டர ஏமாத்தி தான் என் கழுத்துல தாலி கட்ட வச்சேன். டாக்டர் என்ன விரும்பவே இல்ல. நான் தான் டாக்டர விரும்பினேன். எல்லாமே பண்ணது நான் தான். அந்த சுள்ளன் சொன்னது எல்லாமே உண்மதான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. இது கேட்டு அன்னபூர்ணி, சிந்துவோட அப்பா, இங்க பைரவி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா மகாவும், சினேகாவும் இருந்துட்டு, இதுதான் நானு அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராவது கேட்கிறீங்களா? என் பையனோட மனநிலைய பத்தி கொஞ்ச நாள் யோசித்து பார்த்தீங்களா? அப்படின்ட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா வாய தொறந்து சொல்லிட்டா. அப்படின்னு சொல்லிட்டு இங்க சினேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்னபூர்ணி என்ன முடிவெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே உன் மகா இருந்துட்டு, அதான் சொல்றேன்லக்கா 2 பேத்தையும் அத்து விட்டுருங்க. அதுதான்க்கா இதுக்கு முடிவு. இவ கழுத்துல இருக்க தாலிய கழட்டி தூக்கி எறிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டு அன்னபூர்ணி தயங்கி நின்னுட்டு இருக்காங்க. உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா இப்படி என்ன ஏமாத்திட்டியே சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பைரவி இருந்துகிட்டு, என்ன சிந்து இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்க? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல சிந்து. நீ இப்படி டாக்டர ஏமாத்தி உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உன் வாழ்க்கைக்காக நீ எங்க 3 பேர் வாழ்க்கையும் பாழாக்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் கோவமா பேசுறாங்க. இந்த நேரத்துல சிவா இருந்துகிட்டு, இங்க பாருங்க பெரியம்மா, இந்த உண்மைய நான் அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கே நீங்க தாலி கட்ட வேண்டான்னு சொல்லியிருந்தா, நான் தாலி கட்டியிருக்க மாட்டேன். ஆனா நீங்க சொன்னதுனால நான் வேற வழி இல்லாம தாலி கட்ட வேண்டியதாயிருச்சு. சிந்து அந்த ஒரு தப்பு தான் பண்ணா. அதுக்காக நீங்க சிந்துவ என்கிட்ட இருந்து பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பெரியம்மா. நான் சிந்து கூடவே சேர்ந்து வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. அத கேட்ட அன்னபூர்ணி என்ன பதில் சொல்லன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. மகா இருந்துட்டு, "நீ என்ன பைத்தியமா சிவா? அவ தான் உண்மைய சொல்லிட்டால்ல." அப்படி இருக்கும்போது அவள தீர்த்துட்டு, "வேற நல்ல பொண்ணா உனக்கு நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "அம்மா இந்த ஜென்மத்தில சிந்து மட்டும் தான் என் பொண்டாட்டி. அவ இடத்துல வேற யாரும் எனக்கு வர வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு அன்னபூர்ணி என்ன முடிவெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.